Sound. Action. நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் ஒன்றாகி அணித்திரள்வோம் புது உலகை படைத்திடுவோம் எங்கள் எமர்ஜென்சி ஆக்ஷன் ஆக்ஷன் இந்திய கிடந்தால் விடியாது சூரியன் போல நீ துள்ளி நின்றால் இருளின் சாயம் படியாது நாட்டுக்கென்னலாம் செய்தோம் என்று எண்ணி பார்த்து உழைப்போமே பாவா வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் இந்த நாள் இனியது இன்பமாய் கொண்டாடவா அந்த நாள் கவலையை நெஞ்சமே பந்தாடவா ஓடும் ரத்த நாளத்தில் வேகம் சேர்ந்தால் வாசிகள் காலம் பட்டும் தாளத்தில் ராகம் சேர்ந்தால் பாடகள் மனம் துணிந்தால் ஆழக்கடலும் முழங்காலளவா போகும் சிகரம் ஒன்றே கொள்கை சேரும் பயணம் வாழ்க்கை தீமையாவும் தீக்கிரையாக்கு நன்மைகளாலே தீபங்கள் ஏற்று வெற்றி நிச்சயமே நம் வாழ்வின் லட்சியமே நம்பிக்கை உற்சவமே எமர்ஜென்சி ஆக்ஷன் ஓடில வாங்க. मैं नहीं बाहूंगा. யார் வந்தாலும் நேருக்கு நேர் மோதுவேன். समझे? கமாண்டோஸ் வந்துட்டாங்க. முதல்ல நீ அங்க தப்பிச்சிரு. யாருக்கு இது மாட்டிக்காத. ஓகே. ஓகே பரதன் ஆபரேஷன் பெர்ஃபெக்ட்டா நடந்துருக்கு. இது எல்லா கிரெடிட் உங்களுடைய தான். வெல் டன். வாஜித் கான் என்கவுண்டர் பண்றதே ஒன் மோர் ஃபெதர் ஆன் யுவர் கேப். ஸோ நம்ம ஷோக்கு வேண்டிய மற்ற ஏற்பாடெல்லாம் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இல்லையா? யா சார், இந்த அனாதை குழந்தைங்களோட ஃபண்ட் ரைசிங் ஷோ பற்றி சொன்னீங்களே, அதுக்கா சார்? அதே இந்த ஷோவில் பாபாவோட தம்பி இம்ரன் ஒரு டான்ஸ் ஃபியூஷன் ஷோவை ப்ரெசென்ட் பண்ணோம். நம்ம நாட்டிலேயே கல்யாணமாகாத நிறைய பெண்கள் குழந்தைங்களை தத்தெடுக்கிறத நாம பார்த்துருக்கோம். ஆனா கல்யாணமாகாத இளம துடிப்போட இருக்கிற ஒரு ஆம்பளை ஒரு குழந்தைய தத்தெடுக்கிறாருன்னா அவரோட அப்ரோச்சே புதுசா இருக்கு. வெயிட் நவ்யா, இதுக்கு போய் ஓவரா டென்ஷன் ஆகுறாரு. நான் டென்ஷனா? நோ, நெவர். நான் நார்மலா தான் இருக்கேன். ஆமாமா, கரெக்ட். ஆனா உங்க கையெழுத்த தப்பான இடத்துல போட்டீங்க. ஐயோ. ஹலோ டேவிட்ஜி. யா, இந்திரஜித் அப்பா ஆயாச்சு. வாட்? இந்திரஜித் அப்பா ஆயிட்டானா? நம்பியாட்டு கூட. ஒன் மினிட். யாரு? டேவிட் சாரா? உனக்கு இல்ல, அவர் நவ்யா கிட்ட பேசினோம். போச். ஹலோ டேவிட் அங்கிள். ஹாய் குட்டிமா. என்ன இந்திரஜித் நீ தான் பாத்துக்க போறியா? பாத்துக்கிறேன்னா அங்கிள், இந்திரஜித்தை ஒரு வழி பண்ணிடுறேன். ஓ, யாரையும் விடக்கூடாது ஷானவாஸ் பாய். வாஜித்தோட சாவுக்கு பழி வாங்கியே தீரணும். வாங்குவோம், பழி வாங்குவோம் கஃபார். கசம் கர்த்தா ஹோ. பழி வாங்குவோம், பெருசா பழி வாங்குவோம். நம்ம மேல கை வச்சதுக்கு ஜிந்தகி ஃபர் உணரணும். வாஜித்தையும்
அந்த 3 ஆளையும் சுத்தி வளைச்சு தாக்குறதுல நம்ம யாரும் மறக்கவும் மாட்டோம், மன்னிக்கவும் மாட்டோம். வாஜித் மேல நம்ம எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம், அதெல்லாம் இப்ப ஒண்ணும் இல்லாம போச்சு. ஒன்னும் நடக்கல கஃபார், இன்னும் ஒன்னும் நடக்கல. இனிமே நடக்க போறது சரியான பதிலடிதான். முஜே யாத் ஹை, ஞாபகம் இருக்கு. வாஜித் அடிக்கடி சொல்லுவா, அவங்க 1 அடிச்சா நாம 10 அடிக்கணும்னு. ஆனா இப்ப நான் சொல்றேன், அவங்க 1 அடிச்சா நாம 100 அடிப்போம். நாம 100 அடிப்போம். அவங்க முதுகு எலும்பைய உடைச்சிடுவோம். அடுத்து என்ன பண்ண போறோம் ஷானவாஸ் பாய்? பெருசா பண்ண போறோம். அடுத்த அட்டாக்கு வேண்டிய மாடியூல ரெடி பண்ணிட போறோம். அந்த மிஷனுக்கு யார ரெடி பண்ண போறோம்? வாஜித்தோட தங்க ரூபாய்னா உல்ஃப் ரூபி. அவ தயாராயிட்டாளா? புராணகி முழுசா இல்ல, ஆனா ரெடி பண்ணிடுவோம். கூட அக்பரை போட்டுலாம் இருக்கோம். கோன்சா அக்பர்? எந்த அக்பர்? நம்ம பைலட் ஆபீசர் அக்பர் கான். இப்ப அவன் 6 மாசம் லீவ்ல இருக்கான். ஏதோ காரு பைக் ரேஸ்ன்னு போறான். நம்ம இன்ஸ்ட்ரக்ஷனுக்காக காத்துக்கிட்டு இருக்கான். இப்போ என்ன பண்ணலாம்? அடுத்த அட்டாக் ரெடி பண்ண வேண்டியதுதான். அக்பருக்கு போன் போடு. சுல்தான கொலம்போல ஹாஜி மூசா கிட்ட பேசிட்டானான்னு கேளு. வெப்பன்ஸ் உடனே தேவைப்படுது. மிஷன் ஆரம்பிச்சு. ஹாய் அக்பர், என்ன இன்னைக்கு ஆகாயத்தில் பறக்காம தரையில நடந்து போயிட்டு இருக்க? ஹே ஜானி, சும்மா நான் ஒரு லாங் லீவ்ல போறேன். ஓகே, நீ என்ன ரேஸ் ட்ராக்ல வண்டி ஓட்டாம இப்படி நடந்து வந்துகிட்டு இருக்க? சும்மா என் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இன்னைக்கு, ஸோ அதனால நானும் அவளும் சேர்ந்து வேற மாதிரி ரேஸ் செட் பண்ணி வச்சிருக்கோம். ஓ ஓகே, அப்போ இந்த ரேஸ்ல உங்க 2 பேர்ல யார் வின்னர் யார் லூசர்? 2 பேருமே தான். கொஞ்சம் தோத்துட்டு ஜெயிப்போம், இல்ல ஜெயிச்சுட்டு தோப்போம். வாவ், தட் சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஸோ 2 பேருமே விளையாட்டு வீரர்களா இருப்பீங்க போல இருக்கு. ஐ லைக் தட் மேன். ஸோ இதுக்கு பார்ட்டி எப்போ தர போறீங்க? எனி டைம் மேன். நெக்ஸ்ட் வீக் கிளப்ல பார்க்கலாமா? யா ஓகே ஓகே. கேர்ள் ஃப்ரெண்ட் வெயிட்டிங். ஹலோ, சலாம் அலைக்கும். நான் அக்பர் பேசுறேன். வாலேக்கும் சலாம் அக்பர், நான் கஃபார் பேசுறேன். கியா கஃபார் பாய், கியா கபர்? என்ன விஷயம்? நம்ம அடுத்த மிஷனுக்கு நேரம் வந்துச்சுன்னு ஷானவாஸ் பாய் சொல்ல சொன்னாரு. இதுக்கு தான் கஃபார் பாய் நான் ரொம்ப நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு என் ஃப்ரெண்ட் வாஜித் சத்து. அதுக்கு இன்னும் நம்ம பதிலடி சரியாவே கொடுக்கல. பதில் கொடுப்போம். இந்த கவர்மெண்ட்டுக்கு சரியான பதில் கொடுப்போம். நாளைக்கு பார்க்கலாமா? நான் பைலட் வேலைக்கு 6 மாசத்துக்கு லீவ் போட்டேன். आपको मालूम है गफर भाई, நாளைக்கு கண்டிப்பா பார்க்கலாம். யாரு யாரு யாரு? ஹை ஹை ஹை. ஐயோ ஐயோ. குட் நைட். குட் நைட்டா? ஐயோ இந்திரஜித், நீ திருந்தவே மாட்டியா? இன்னும் தூங்கிட்டு இருக்காரு. குட் மார்னிங் நவ்யா. குட் மார்னிங் மாஸ்டர். உங்க டாடி இன்னும் எந்திரிக்கலையா? நல்லா கேட்டிங்க போங்க. எந்திரிச்சாரு. அப்புறம் என்ன, வேலையை பார்த்துட்டு மறுபடியும் தூங்கிட்டாரு. வேலையா? அப்படி என்ன வேலை? பெரிய வேலை. அலாரத்தை நிறுத்துற வேலை. நிறுத்திட்டு தூங்கிட்டாரு.
சரி வா நம்ம வேலையை பார்ப்போம். உப்பு மட்டும் எரிக்கும். நல்லா தூங்கட்டும். ஓகே மாஸ்டர், நான் ரெடி ஆயிட்டேன். நானும் ரெடி ஆயிட்டேன். முதல்ல ஜூஸ குடிக்கணும். மாஸ்டர், அது ஆப்பிள் ஜூஸ். ஓ, ஐ அம் வெரி சாரி. எதில் பண்ணாலும் வர மாட்டேங்குது. வந்துருச்சு. போதுமா? போதும். வேண்டான்னா பாதியை நான் குடிச்சிருவேன். வேணுமா? போதுமா? இந்தா குடி. மெதுவா குடிமா. ஓகே மாஸ்டர், நான் ஜூஸ் குடிச்சிட்டேன். வெரி குட். உங்க டாடி எழுப்பிடலாமா? எழுப்பிடலாம். இந்திரஜித், காஃபி ரெடியா? தோ எல்லாமே ரெடியா இருக்க. ஸ்ட்ராங் சக்கரை காபி தானே? ஆமா. ஏன்னா இந்திரஜித்துக்கு காஃபி அப்படிதான் பிடிக்கும். எனக்கு தெரியும். ஓகே நவ்யா, நீ சொன்ன மாதிரி தான் போட்டிருக்கேன். வெரி குட். வாங்க போய் எழுப்புவோம். நீங்க முன்னால போங்க. பகல் கனவா? உனக்கு நான் 10 நிமிஷம் டைம் தரேன், அதுக்குள்ள ரெடி ஆயிடு. எனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. டைம் ஆச்சுனா நோ ப்ராப்ளம். ஸ்கூல் அங்க தானே இருக்கும். அதெல்லாம் சரிதான், ஸ்கூல் அங்க தான் இருக்கும். ஆனா ஃளைட் போய்டுமே. ஃளைட்டா? எந்த ஃளைட்? யார் ஃளைட்? நான் ஃளைட்டுக்கு ஒன்றும் ஆர்டர் கொடுக்கலையே. கிண்டலா? கல்கட்டா போற ஃளைட். சோனிகா ஆண்டி ஏர்போர்ட்ல கொண்டு போய் விடுறேன்னு சொல்லிருக்கேன். வழக்கம் போல மறந்துட்டியா? நல்லா மாட்டனா சோனிகா ஆண்டி கிட்ட. ஐயோ போச். இப்ப சோனிகா தன்னோட பெங்காலி காவத்தை ஃபுல்லா என் மேல காட்டுவாள. கிட்டத்தட்ட அப்படியே வச்சுக்கயே. ஐயோ ஏன் நவ்யா இப்படி இருக்க? எனக்கு தைரியம் வர மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டியா? சொல்றேன். சோனிகா ஆண்டி ஏர்போர்ட்ல விட்டதுக்கு அப்புறம் நீ டேவிட் அங்கிள் கமிஷனர் ஆபீஸ்ல போய் பார்க்கறேன்னு சொல்லிருக்க. நீ மாட்றது என்னமோ கன்ஃபார்ம் இந்த மாதிரி தான் தெரியுது. ஹே ராம், அல்லாஹ், ஜீசஸ், இந்த பொண்ணு ஏன் இப்படி இருக்கா? இவளை ஏன் தள்ள கட்டினீங்கோ? இந்திரஜித், இதுதான் ஆரம்பம். போக போக பாரு. இப்போதைக்கு நீ போய் ரெடி ஆயிடு. ரெடி ஆகணுமா? கம்பல்சரியா. எனக்கு மட்டும் நவ்யா, இது வேஸ்ட்னு நினைக்கிறேன். எப்படியும் இந்திரஜித்து சாப்பிட போறது இல்ல. சாப்பிட போறது இல்லையா? அவ்வளவு நேரமா இந்திரஜித்? ரெடி ரெடி நவ்யா. ஏய் நான் ரெடி. என்னது இது? நீ ரெடி ஆவலையா? எவ்வளவு நேரமா சொல்றேன் டைம் ஆயிடுச்சுன்னு. ஸ்கூலுக்கு போலியா? ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாம் போடல? இன்னைக்கு ஸ்பெஷல் கிளாஸ், அதனால கலர் ட்ரெஸ் தான். நீ முதல்ல உட்காரு. சரி. இந்த ஃபிலிம் காட்ற வேலை எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. வாட் முதல்ல இத ஐயோ டைம் ஆயிடுச்சு. நான் போலாம் வா. அதெல்லாம் முடியாது. நீ இத சாப்பிட்டே ஆகணும். சாப்பிடு. I love you. போலாமா? வெயிட், இந்த டிராமா எல்லாம் இங்க வேணாம். இந்திரஜித், அந்த ஜீப்பை ஓட்டுறதுக்கு தெம்பு வேணும். உன்னை நம்பில நான் ஜீப்ல உட்கார்ந்து எல்லாம் நேரம் தான். டைம். இந்திரஜித், பி கேர்ஃபுல். ஆட்டம் காணிடுவ.
குட் மார்னிங். சோனிகா ரெடியா? டைம் ஆயிடுச்சு. What do you mean? Indrajit, you are the limit. Flight pilot 3 times call பண்ணியாச்சு. Why you didn't come? ஓகே 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 ஓகே. ஐயோ சோனிகா, நான் நேத்தே ரெடி ஆயிட்டேன். நேத்தே ரெடியா? நவ்யா தான் லேட் பண்ணிட்டா. Shut up. எனக்கு எல்லாம் தெரியும். Don't come here at first. ஐயோ நோ நோ. சோனிகா 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 கட் பண்ணிட்டா. நவ்யா, ஓ மை காட் நவ்யா ப்ளீஸ். சி டைம் ஆச்சு பாரு, எவ்வளவு டைம் ஆச்சு பாரு. சீக்கிரம் கிளம்ப கூடாதா? சோனிகா மேடம் பாரு எவ்வளவு ஃபோன் பண்ணிட்டாங்க. ஏன் மாஸ்டர் நீங்களாவது இவ்வளவு சீக்கிரம் ரெடி பண்ண கூடாதா? நான் பாருங்க நேத்தே ரெடி ஆயிட்டேன். What the hell man? Always late. எது இருக்கோ இல்லையோ இந்த இந்திரஜித்துக்கு மாத்திரம் பந்தா குறைச்சல் இல்ல. ஓப்பா நவ்யா சீக்கிரம் வா, அப்புறம் I leave you and go. நான் திருத்த போறேனோ மாஸ்டர்? இந்திரஜித்தை திருத்த முடியுங்கறீங்க? வேண்டாம், ட்ரை பண்ணுங்க. சரி நான் வரட்டுமா? பை பை. நல்ல அப்பா நல்ல பொண்ணு. இந்திரஜித் நான் தான் வண்டி ஓட்டுவேன். சலாம் அலைக்கும் அக்பர். வலைக்கும் சலாம். என்ன அக்பர், சின்ன பையனா இருந்த அதுக்குள்ள வளர்ந்து பைலட் ஆஃபீஸரா ஆயிட்ட? பைலட் ஆஃபீஸராக இருந்தாலும் நான் எப்பவுமே உங்க முன்னாடி சின்ன பையன் தான். ஹே கம் ஆன் அக்பர், உங்க அக்காவும் நானும் ஸ்கூல்ல படிக்கும்போது டெய்லி ஏதாவது அட்டகாசம் பண்ணி நீ அடி வாங்கிட்டே இருப்ப. பெரியவனா நீ என்னவா ஆவேன்னு கேட்டா நான் கெட்டவனா ஆவேன்னு சொல்லுவேன். இப்ப எப்படி, கெட்டவனா இல்ல நல்லவனா? ஐயோ நான் எப்பவுமே நல்லவன் தான். ஓ மை. ஃப்ளைட் ஓட்டுறது, கார் ஓட்டுறது, இதை தவிர வேற எதுலப்பா இன்ட்ரெஸ்ட்? இன்னும் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பண்ணுவேன். வெரி குட். நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு சின்ன ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கோம். என்ன ஆராய்ச்சி? அலுமினியத்தை இரும்பளவுக்கு ஸ்ட்ராங்கா ஆக்குற ஒரு ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இப்போ ஒரு சின்ன லெவல்ல பண்ணி பார்க்கலான்னு இருக்கோம். எங்கேயாவது ஒரு சின்னதா ஒரு ஸ்டீல் ஃபேக்டரி மில்லு ஏதாவது கிடைச்சதுன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு ட்ரை பண்ணலான் இருக்கோம். ஏன் அக்பர், அப்படி எதுவும் இடம் கிடைக்கலையா? இல்ல மேடம், உங்க மில்லு மாதிரி ஒரு இடம் தேடுறேன். என்னோட மில்லு சும்மா தான் கிடக்கு. மேம் இருந்தாலும் உங்க மில்லை யூஸ் பண்றதுக்கு நான் உங்களுக்கு என்ன வாடகை தரணும்? இதை பார் அக்பர், இன்னும் 2-3 மாசத்துல இந்த ஃபேக்டரியை நான் விற்கணுமா இல்ல வச்சுக்கணுமான்னு நான் தீர்மானம் பண்ணிடுவேன். அது வரைக்கும் சும்மா கிடக்கிற இந்த இடம் உனக்கு யூஸ் ஆகுதுன்னா நீயே வச்சுக்கோ. ஐயோ சும்மா எப்படிங்க நான் அந்த இடத்த யூஸ் பண்றது? சும்மா இல்ல, அது வரைக்கும் பத்திரமா இந்த இடத்த பாத்துக்க வேண்டியது உன் பொறுப்பு. என்ன மேடம் இப்படி சொல்லிட்டீங்க? இத பார் அக்பர், உனக்கு தெரியாது, நீ அப்ப சின்ன பையன். நானும் உங்க அக்காவும் பழகுனது அக்கா தங்கச்சிங்கிறதுக்கும் மேல. Do you understand? 1 minute. Excuse me. ஹலோ. நசீமா தான் பேசுகிறேன். ரெடி ஆயிடுச்சா? வெரி குட். நான் வீட்டில் தான் இருக்கேன். இதோ உடனே கிளம்பி இன்னும் 1/2 மணி நேரத்தில் அங்கே வந்துடுறேன். ஓகே, தேங்க்யூ. சாரி அக்பர். என்னாச்சு? நான் நடத்துகிற முதியோர் இல்லத்தில் ஒரு சின்ன ப்ராப்ளம். நான் உடனே போய் அதை கவனிக்கணும். டைம் கிடைக்கும் போது நீ என்னை வந்து பாரு. ஓகே?
உனக்கு வேண்டியது என் மேனேஜர் பாரதி ஓகே கவனிச்சு மேம் நான் சரியா? கிளம்புறேன். புன்னகை பூமியே வன்முறை வெள்ளோட்டமா பூக்களின் மடியிலே புயல்களின் கொண்டாட்டமா அன்பை ஏந்தும் கைகளில் ஆயுதம் கூட ஏந்துவோம் விண்ணில் நீந்தும் நிலாவிலே வெற்றி கொடியை நாட்டுவோம் தலை நிமிர்ந்தால் அந்திவானம் தங்க மணிமுடியாய் மாறி போகும்